Hi, hello and welcome to School Students Corner. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சுனாமி டாபிக். இது வந்து 9th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1 9th ஸ்டாண்டர்ட் யூனிட் 1ஓட டாபிக். இதுக்கு முன்னாடி இருந்த டாபிக்ஸ் எல்லாமே 9th ஸ்டாண்டர்ட் டாபிக்ஸ்ன்ற பிளேலிஸ்ட்டில் இருக்குது. செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்தர் டிலே இல்லாமல் நம்ம டாபிக் உள்ள போகலாம். சுனாமின்ற வேர்டு திஸ் இஸ் டேர்ம்ட் அஸ் ஜாப்பனீஸ் வேர்ட். ஸோ த மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்பர் waves, and this is adopted to describe the seismic generation waves. ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே வந்து earthquake வந்து சீஸ்மிக் வேவ்ஸ்னு படிச்சிருப்போம் earthquakeல. ஸோ அதே மாதிரி earthquake ஆர் எனி எக்ஸ்ப்ளோஷன், ஏதாவது ஒரு பஸ்ட் அவுட் எக்ஸ்ப்ளோஷன், ஓகேவா? ஸோ ஏதாவது ஒரு பஸ்ட் அவுட் அக்கர் ஆனாலோ இல்லை earthquake அக்கர் ஆனாலோ இல்லை ஏதாவது ஒரு லேண்ட்ஸ்லைட்ஸ் உருவாகுனாலோ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுனாமி க்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே அப்படின்னா அண்டர் த சி லெவலுக்கு பிலோவில் இந்த மாதிரியான சில எக்ஸ்ப்ளோஷன்ஸ் அக்கர் ஆகும் போது இந்த மாதிரி சுனாமி உருவாகிறதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா இட் ட்ராவல்ஸ் ஸோ இந்த கிரேட் ஸ்பீட், அதோட ட்ராவலிங் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் பர் ஹார், ஓகேவா? பர் ஹார், ஓகே. ஸோ 500 கிலோமீட்டர் அது பர் ஹார்க்கு ட்ராவல் பண்ணுன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் அந்த வேவ் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 600 கிலோமீட்டர். தென் நெக்ஸ்ட் சீ ஷோர் கிட்ட அதோட ஹைட் பார்த்தீங்க அப்படின்னா சீ ஷோர் கிட்ட பார்க்கும்போது 15 மீட்டர். ஸோ இது வந்து 15 மீட்டர் வந்து இதாகும். ஸோ இந்த மாதிரி அக்கர் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோஸ்டல் ரீஜியன் இருக்கு இல்லையா, அது டோட்டலாகவே அது டிஸ்ட்ரக்ட் பண்ணிவிடும். கோஸ்டல் ரீஜியன் அது என்ன பண்ணிவிடும், அதாவது அழிச்சிடும், டிஸ்ட்ரக்ட் பண்ணிடும். ஸோ அப்போ இது வந்து 500 கிலோமீட்டர் பர் ஹார் ட்ராவல் ஆகிற ஸ்பீட் கெப்பாசிட்டி இருக்குது. அதோட லென்த் 600 கிலோமீட்டர் வரைக்கும் எக்ஸீட் ஆகும்னு சொல்கிறாங்க. அதோட ஹைட் சீஷோர் கிட்ட 15 மீட்டர் இருக்கும். இது எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு ரைட் அபவுட் சுனாமி அப்படின்னு உங்களுக்கு கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எழுதியிருந்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் நீங்கள் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா தென் இது வந்து 2004 நமக்கு வந்து சுனாமி அக்கர் ஆன ஃபர்ஸ்ட் நமக்கு தெரிஞ்சது வந்து 2004 12 டிசம்பர் 26 அன்னைக்கு தான் வந்து நமக்கு வந்து சுனாமி அப்படின்னா என்னன்றது தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த சுனாமி எங்கே அக்கராச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷனில் அக்கராச்சு. ஸோ இந்தியன் ஓஷனில் அக்கராச்சு. தென் நெக்ஸ்ட் இந்த சுனாமியை பார்த்தீங்க அப்படின்னா 6th டெட்லியஸ்ட் டிசாஸ்டர்னு சொல்கிறாங்க. ஸோ டிசாஸ்டர்னால் ஒரு பேரழிவு மக்களுக்கு உருவாக்குறது தான் டிசாஸ்டர்னு சொல்லுவாங்க. இது வந்து 6வது இடத்துல இருக்குது. ஏன்னா இது வந்தப்போ நிறைய லட்சக்கணக்கான மக்களை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொன்னுடுச்சு. அதாவது அதில் மாட்டி நிறைய பேர் என்ன ஆகிட்டாங்க, செத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்து 6th டெட்லியஸ்ட் நேச்சுரல் டிசாஸ்டர்னு சொல்கிறாங்க. அண்ட் இட் எக்ஸீட் ஸ்பீட்ஸ் வந்து 600 கிலோமீட்டர் பர் ஹார் போகிற அளவுக்கு அதோட ஸ்பீடு இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? நம்ம ஏற்கனவே வந்து 500 கிலோமீட்டர் நார்மலாக அதோட ஹைட் போகும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ நடந்தப்போ வந்து 600 கிலோமீட்டர் ஸ்பீடு போச்சுன்னு சொல்கிறாங்க பர் ஹார். இந்த சுனாமி அதாவது 2004 இந்தியன் ஓஷனில் உருவான இந்த சுனாமி பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து எஸ்டிமேட்டாக பார்த்தான்னா 2,80,000 பீப்புளை ஸோ 2,80,000 பீப்புளை வந்து அது என்ன பண்ணிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவர் டெட் டியூ டு திஸ் சுனாமி. ஓகேவா? தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா earthquake which occurred near Indonesia at 0.58 hours took nearly 7 hours to reach Chennai. இந்தோனேஷியாவில் வந்து இதை ஃபஸ்ட்டு ஃபீல் பண்ணியிருக்காங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 00.58 hours. ஓகேவா? ஸோ அப்போ அவங்க உணர்ந்ததை வந்து நம்மளோட சென்னை அதை ரீச் ஆகிறதுக்கு கரெக்டாக சென்னையை ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 7 hours எடுத்துக்கிச்சுன்னு சொல்கிறாங்க. 7 hours எடுத்துக்கிச்சுன்னு சொல்கிறாங்க அங்கேருந்து இங்கே ரீச் ஆகி வர்றதுக்கு. ஒரு எப்படி பார்த்தோன்னா மார்னிங்கே வந்து இந்த சுனாமி வந்துருச்சு, ஏர்லி மார்னிங்கே. ஸோ அந்த ஏர்லி மார்னிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா வாக்கிங் போனவங்க
பீச்சுக்கு வாக்கிங் போனவங்க இல்லை ஏதாவது கிளாஸஸ் போனவங்க இவங்கெல்லாம் கூட நிறைய பேர் என்ன ஆகிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா they were dead due to this tsunami. So 2004 டிசம்பர் 26 அன்னைக்கு இந்த சுனாமி வந்து நம்மளோட இந்தியன் ஓஷனில் உருவாச்சு. ஸோ நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதோட லென்த்து, அதோட ஸ்பீடு, அதோட ஹைட் அண்ட் இட் கம்ஸ் அண்டர் விச் லிஸ்ட், எத்தனாவது டிசாஸ்டராக அது கன்சிடர் பண்ணுறாங்க, தென் எந்த ஓஷனில் அது உருவாச்சு அப்படின்றது தான். ஆன் டிசம்பர் 26, 2004 a tsunami occurred in the Indian Ocean. நமக்கு தெரியும், நம்ம படித்தோம் இப்போ. And it was the result of Indo-Australian plate subduction below the Eurasian plate. It was caused by an earthquake measuring a magnitude of above 9 in the Richter scale. நம்ம ஏற்கனவே வந்து சீஸ்மோமீட்டரை வச்சு நம்ம வந்து அதோட ரிச்சர் ஸ்கேல், அதோட லெவல் எவ்வளோ இதாகுதுன்னு பார்க்கலாம். அது மாதிரி இது 9 ரிக்டர் ஸ்கேல் வந்து உருவாச்சுன்னு சொல்கிறாங்க இந்தியன் ஓஷனில் இந்த earthquake. The earthquake caused the sea floor to uplift, displacing the sea water above. sea ஷோரில் வந்து என்னாச்சுன்னா இதை வந்து மேல் நோக்கும் போது இங்கே மேலே இருந்த அந்த வாட்டர் தான் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா மேலே அது வேவ்ஸாக வர்றதுக்கு சான்ஸாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே சொல்லணும், இந்த டெக்டானிக் பிளேட்ஸ் வந்து கண்டினியூஸாக அதோட மூமெண்ட்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும், அதோட லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் சுனாமி. நெக்ஸ்ட் we can see about volcanoes. Volcanoes பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ வெண்ட் ஆர் அன் ஓப்பனிங் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த earth crust. ஓகேவா? ஸோ இது ஒரு டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷனாக பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் வெண்ட், நம்மளோட எர்த் சர்ஃபேஸ் இன்டீரியர்லேருந்து, அதாவது இங்கே மேக்மா சேம்பர் இருக்கும். ஸோ மேக்மா வந்து நம்மளோட மேண்டலில் இருக்கும்னு பார்த்துருப்போம். ஸோ அந்த சேம்பர்லேருந்து வெளியாகி வரும், அதோட ப்ரெஷர் தாங்காமல் அது வெளியாகி வரும். அந்த இதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், வெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அது பிரான்ச்சஸாக இருந்துச்சுன்னா அது செகண்டரி வெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகேங்களா? செகண்டரி வெண்ட்டுன்னு சொல்லுவோம். ஸோ திஸ் இஸ் த வெண்ட். ஓகேவா? ஸோ இந்த வெண்ட் மூலயமா தான் வந்து என்ன ஆகுதுன்னா வல்கானிக் எரப்ஷன் உருவாகுதுன்னு சொல்கிறாங்க. அண்ட் திஸ் த்ரூ விச் ஹாட், சாலிட், லிக்விட் அண்ட் கேஷியஸ் மெட்டீரியல் மேக்மா வந்து வெளியில் வரும். நமக்கு தெரியும் இங்கேருந்து வர வரைக்கும் அது எல்லாமே மேக்மாவாக இருக்கும். அது கீழே வந்து ஃப்ளோ ஆனதுக்கப்புறம் அது என்னவாயிடும், லாவா ஃப்ளோ. ஸோ இங்கே வந்து வர மேக்மா வந்து லாவா ஃப்ளோவாக என்ன ஆகிடும், மாறிடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட ஒரு இதோடையும் நேச்சர் என்னன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மேக்மா சேம்பர். மேக்மா சேம்பர்னா என்னென்னா லார்ஜ் பூல் ஆஃப் லிக்விட் ராக் ஃபவுண்ட் beneath the surface of the earth. ஸோ இங்கே ஃபுல்லாக நிறைய மேக்மாஸ் வந்து என்ன ஆயிருக்கும், லொக்கேட் ஆகிருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம இங்கே என்னன்னு சொல்கிறோம், மேக்மா சேம்பர்னு சொல்கிறோம். மேக்மானா ஒன்றும் கிடையாது, லிக்விட் ஃபார்ம் ஆஃப் த ராக். டைப்ஸ் ஆஃப் ராக்கில் நம்ம பார்த்துருப்போம். மேக்மா தான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாவாவாக ஃப்ளோ ஆகி இது கூல் ஆனதுக்கு அப்புறமா தான் அந்த இக்னியஸ் ராக்ஸ் உருவாகுது, அதாவது பேரண்ட் ராக்காக இருக்கிறது உருவாகுதுன்னு சொல்லி பார்த்துருப்போம். ஸோ இந்த மேக்மா சேம்பர் மூலயமா இந்த மேக்மாஸ் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்ட் மூலயமா மேலே ஃப்ளோ ஆகும், ப்ரெஷர் தாங்காது. ஸோ அதுக்கு வெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அதில் பிரான்ச்சஸ் இருந்துச்சுன்னா செகண்டரி வெண்ட், டெர்ஷரி வெண்ட்னு அது என்ன ஆகும், போகும். ஸோ அப்போ இந்த வெண்ட் மூலயமா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏராக இருக்கட்டும், ஸ்மோக்காக இருக்கட்டும், ஃபியூம்ஸாக இருக்கட்டும், மேக்மாஸாக இருக்கட்டும், எதுனாலுமே இது மூலயமா தான் அது அவுட்லெட் ஆகும். நம்ம வீட்டிலலாம் வந்து கிச்சனில் சிம்னி வச்சுருப்போம் இல்லையா, ஸோ புகை வந்துச்சுன்னா அது வழியாக போகும்ல, அதே மாதிரி தான் இந்த வெண்ட் வந்து இதில் ஆக்ட் ஆகும். தென் நெக்ஸ்ட்டு வல்கானிக் கோன்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இங்கே செகண்டரி கோன்ஸ் இங்கெல்லாம் கொடுத்துருக்கோம்ல, இதுதான் வந்து வல்கானிக் கோன். லேண்ட் ஃபார்ம் பில்ட் பை த மேக்மா இஜெக்டட் ஃப்ரம் த வெண்ட் இன் த ஷேப் ஆஃப் கோன். இந்த இடத்துல வந்து அது கோன் ஃபார்மில் இருக்குல்ல, ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது, இது வழியாக அது இஜெக்ட் ஆகி வெளியில் வரும்போது இந்த இடத்துல அது ஒரு கோன் மாதிரி இருக்கிறதுனால அதை வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா வல்கானிக் கோனுன்னு சொல்கிறாங்க. இந்த நெக்ஸ்ட் கிரேட்டர் அப்படின்னா என்னென்னா a bowl shaped depression found at the top of the volcano through which the magma flows out. சேம் தான், இது வந்து வல்கானிக் கோனா, இந்த இடம் வந்து கிரேட்டர். ஓகேவா? அந்த இடத்துல பவுல் மாதிரி, அதாவது அங்கேருந்து தான் வெடித்து அது வெளியில் வர்றதுக்கான ஒரு பிளேஸாக இருக்கிறதால அது வந்து கிரேட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த பீரியாடிசிட்டி ஆஃப் எரப்ஷன் வல்கானிக். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மேக்மா சேம்பர் மூலயமா இந்த மேக்மாஸ் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா வெண்ட் வழியாக வெளியில் வந்து கிரேட்டர்லேருந்து அது டிஸ்போஸ் ஆகி வெளியில் லாவாவாக வந்து ஃப்ளோ ஆகும். இதுதான் வந்து வல்கானிக் எரப்ஷனோட ஃபார்மேஷன். ஸோ இந்த வல்கானோஸோட நேச்சரை பொறுத்து
அதோட வெடிக்கிற தன்மையை பொறுத்து இல்லை அதோட சில நேச்சர்ஸை பொறுத்து அது இன்னும் ஃபர்தராக கிளாஸிஃபை ஆகுது. அது என்னென்னு பார்க்கலாம். ஆக்டிவ் volcano, dormant volcano and extinct volcano. The term volcano is derived from the Latin term vulcan, which is the name of Roman god of fire. தான் வந்து நம்ம என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா vulcan சொல்கிறோம். ஸோ இந்த மூணு டைப்ஸ் ஆஃப் volcanoஸுமே எதை வச்சு கிளாஸிஃபை ஆகுதுன்னா அதோட வே ஹவு இட் இஸ். ஸோ நம்ம ஒரு ட்ராயிங் வரைஞ்சோம் இல்லையா, அதுதான் இது. ஸோ இதுதான் மேக்மா சேம்பர், இங்கே லாவா ஃப்ளோ ஆகுது, இது செகண்டரி கோன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து கோன்ஸ்ன்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம கிரேட்டர், ஓகே, இதெல்லாம் வெண்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ வந்து காட் ஆஃப் ஃபயர் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா வல்கனோஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ ஆக்டிவ் வல்கனோ. Active volcanoes are those which constantly eject volcanic lava, gases and fragmented materials. Example, Mount St. Helens in the United States. United Statesல இருக்கிற இந்த மவுண்ட் ஹெலன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே அதில் வந்து என்ன இருக்கும்னா இந்த மாதிரி புகை மண்டலமாகவும் இல்லை அடிக்கடி அதோட இது வந்து வெடிச்சுக்கிட்டே இருக்கும். அதாவது எப்பயுமே வந்து அதில் வந்து ஏதாவது ஒன்று எஜெக்ட் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும், நார்மலாக இருக்காது. அதனால தான் வந்து அது என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்டிவ் வல்கனோ. அப்போ ஒரு வல்கனோட நேச்சரை நம்ம பார்க்கணும் அப்படின்னா எப்பயுமே அதோட ப்ராசஸில் நடந்துக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி ஏரியாஸில் போய் பார்த்தோம்னா அதோட ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் மவுண்ட் செயின்ட் ஹெலன்ஸ் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். எக்ஸாம்பிள் ஃபார் ஆக்டிவ் வல்கனோன்னு கேட்டாங்கன்னா மவுண்ட் செயின்ட் ஹெலன்ஸ்ன்னு சொல்லுவோம். தென் டார்மெண்ட் ஆர் ஸ்லீப்பிங் வல்கனோ. இந்த பேர்லேயே கொடுத்துருக்காங்க டார்மெண்ட் ஆர் ஸ்லீப்பிங் வல்கனோ. அப்போ என்ன ஆகும், volcanoes that do not show any sign of volcanic activity. இதுதான் வந்து வல்கனோ, இந்த மவுண்டைன் தான் வந்து வல்கனோவாக இருக்குன்றதே நமக்கு தெரிஞ்சுக்காத அளவுக்கு எந்த ஒரு சைனுமே அது வந்து வல்கானிக் ஆக்டிவிட்டி அதில் இருக்காது. அதாவது ஒரு எந்த கேஸ் வெளியில் வர்றதோ இல்லை லாவா வெளியில் வர்றதோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ சம்டைம்ஸ் there may be a sudden explosion which may cause unimaginable loss to the life and property. For example, Mount Fuji, Japan. ஸோ ஜப்பானில் இருக்க இந்த மவுண்ட் ஃபுஜி பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான வந்து ஒரு வல்கனோவாக இருக்கும். அதில் எந்த ஒரு பிளாஸ்டோ இல்லை இதுதான் வல்கனோன்னு நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு எந்த ஒரு சைனும் இருக்காது. பட் சடனாக என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்ட் ஆகும். ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு இதாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு திடீர்னு எடுப்போனா உங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணுவீங்க, ஆட்டோமேட்டிக்காக யார் கையில் கிடைக்கிறாங்களோ உங்களை பிடிச்சி திட்டுவீங்க. அதே மாதிரி தான் இந்த வல்கனோனே நம்மளால் அசைன் பண்ண முடியாது. பட் பிளாஸ்ட் அவுட் ஆகும்போது நிறைய லாஸ் ஏற்படும். ஏன்னா நம்மளால் வந்து நம்ம அதை நினச்சிருக்க மாட்டோம் இது ஒரு வல்கனோன்னு. அப்போ அது சரௌண்டிங்கில் இருக்கிற ஏரியாஸ் எல்லாத்துலேயுமே வந்து அது ஒரு என்ன உருவாக்கும், ரொம்ப ஹீட்டை உருவாக்கும். ப்ளஸ் நிறைய அதோட ஆஷஸ் அதோட கேஸ் எல்லாமே ஃப்ளோ ஆகும். ஸோ அதனால் அங்கே இருக்கிற எல்லா லைவ்லிஹுட்ஸ்க்குமே வந்து அது டேஞ்சர்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் மவுண்ட் ஃபியூஜி. தென் எக்ஸ்டின்ட் ஆர் டெட் வல்கனோ. ஸோ சேம் திங், டெட் வல்கனோ நேம்லேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது ஸ்லீப்பிங் வல்கனோக்கும் எக்ஸ்டின்ட் வல்கனோக்கும். ஸோ வென் வல்கனோ பெர்மனென்ட்லி ஸ்டாப்ஸ் இட்ஸ் வல்கானிக் ஆக்டிவிட்டிஸ். வல்கானிக் ஆக்டிவிட்டீஸ்னால் என்ன, பிளாஸ்ட் ஆகுறது, லாவாவை ப்ரொடியூஸ் பண்ணுறது, கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது, இல்லை ஏதாவது ஒரு ஆஷஸ் வந்து வெளியில் ஸ்ப்ரெட் ஆகுறது, இந்த மாதிரி எந்த ஒரு ஆக்டிவிட்டியுமே அதில் நடக்காது. அது என்ன, அது டெட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. தென் இட் இஸ் கன்சிடர்ட் அஸ் dead volcanoes. Example, Mount Kilimanjaro, டான்சானியா, திருவண்ணாமலை, தமிழ்நாடு. திருவண்ணாமலை தீபம் நம்ம போயிருக்கோம் இல்லையா, அதுவுமே வந்து ஒரு டெட் வல்கனோன்னு சொல்கிறாங்க. அது ஏன்னா வந்து இதுக்கப்புறம் அதோட அந்த வல்கானிக்கான சைன் எதுவுமே அதில் இருக்காதுன்னு சொல்கிறாங்க. ஸோ volcanoes are also be classified based on the structure and composition. அது இருக்கிற இது நம்ம பார்த்தது வந்து அதோட ஆக்டிவிட்டி. ஒன்று நல்லா வெடிச்சிச்சு இல்லை கண்டினியூஸ் ப்ராசஸில் இருக்குன்னா அது ஆக்டிவ்னு சொன்னோம். இல்லை திடீர்னு தான் பிளாஸ்ட் ஆகுது, அது வரைக்கும் எந்த ஒரு சைனுமே இல்லைன்னா அதை வந்து நம்ம என்னன்னு சொன்னோம், ஸ்லீப்பிங் வல்கனோ அப்படின்னு சொன்னோம். அப்படி இல்லை டார்மெண்ட் வல்கனோன்னு சொன்னோம். அப்படி இல்லை எதுவுமே இல்லை, டோட்டலாக அது வேஸ்ட், இதுக்கப்புறம் அதில் எந்த ஒரு வல்கானிக் ஆக்டிவிட்டி நடக்காது அப்படின்னா எக்ஸ்டின்ட் ஆர் டெட் வல்கனோன்னு சொன்னோம். ஸோ அப்போ அது ஆக்டிவிட்டிஸை பேஸ் பண்ணி நம்ம சொன்னோம். இப்போ நம்ம இதில் என்ன இதை பேஸ் பண்ணி சொல்கிறோம்னா அதோட ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்போசிஷன். ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்போசிஷன் அது இருக்கிற விதம், அது எப்படி நேச்சர் இருக்குது அதை வச்சு சொல்கிறது, ஓகேவா, அதோட ஃபிசிக்கை வச்சு சொல்கிறது. ஸோ காம்போசிட் வல்கனோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காம்போசிட் வல்கனோஸ் ஆர் நோன் அஸ் ஸ்ட்ராட்டா வல்கனோ அண்ட் திஸ் இஸ் conical volcano built by many layers of hardened lava
pumic and volcanic ash. These are commonly found in the Pacific Ocean. ஸோ நம்ம வந்து இந்த ஃபியூஜியை மவுண்ட் ஃபியூஜியை வந்து நம்ம எதுக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் வெல்கேனோக்கு சொல்லியிருப்போம். அதாவது திடீர்னு பிளாஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா ஸ்லீப்பிங் வெல்கேனோஸ். ஸோ அந்த ஸ்லீப்பிங் வெல்கேனோஸ்க்கு மவுண்ட் ஃபியூஜியை வந்து நம்ம என்ன சொல்லியிருப்போம், எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருப்போம். ஸோ இந்த வெல்கேனோஸை தான் வந்து அவங்க வந்து காம்போசிட் வெல்கேனோக்கு சொல்கிறாங்க. அதாவது இங்கே இருக்கிற இந்த கிரேட்டர் ஆஷஸ் இது எல்லாமே ஒரு லேயராக படிஞ்சு அது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஸ்ட்ரக்சரே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாதி கொளுத்தி விட்டு அதை நிறுத்தணும்னா அதில் வந்து இது ஏற்கனவே வந்து பேர்ன் ஆகிருக்குன்னு ஒரு அடையாளம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து காம்போசிட் வெல்கனோ. Then volcanic dome. A lava dome or volcanic dome is roughly a circular mound formed due to the low ejection of viscous lava from volcano. As the lava is rich in silica with intense viscosity, it is prevented from flowing far from its vent. Example, Paricutin, மெக்சிகோ. அதாவது இந்த வெண்ட்லேருந்து ஃப்ளோ ஆகி வர லாவா பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாவா எல்லாமே வந்து அப்படியே வந்து அது என்ன ஆகிடும்னா ஒரு மாதிரி கெட்டியாக ஆகிடும். அது அதிகமாக வேறு ஃபர்தராக மற்ற இடத்துக்கு அது ஃப்ளோ ஆகி போகாமல் இங்கேயே வந்து நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த தார்லாம் ஊற்றும் போது பார்த்துருப்பீங்கள்ல, ஊற்றும் போது அது கொஞ்சம் லிக்விட் ஃபார்மாக ஊற்றி அப்புறம் அது கெட்டியாகிடுதுல்ல. ஸோ அந்த மாதிரியான ஃபார்மேஷனில் இந்த டூம் வந்து உருவாகியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதுதான் வல்கானிக் டூம்னு சொல்கிறாங்க. தென் ஷீல்டு வெல்கனோ. ஷீல்டு வெல்கனோஸ் ஆர் ஃபார்ம்டு பை இன்டென்ஸ் விஸ்கஸ் லாவா. இதுவுமே வந்து லாவாவால் தான் வந்து அது வந்து உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. These are shallow deposition which gently sloping sides. Hence the lava flow out in all direction. It created a shield. இது வந்து ஒரு இடத்துல மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல மவுண்ட் மாதிரி உருவாக்கியிருக்கு, இந்த இடம் மாதிரி இதாக்கியிருக்கு இல்லையா. ஸோ இங்கேருந்து எல்லா பக்கத்துலேருந்துமே அது என்ன பண்ணுதுன்னா லாவாவை ஈக்குவலாக போர் பண்ணுறதுனால எல்லா இடமுமே வந்து லாவாவாலேயே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இது வந்து ஷீல்டு வெல்கனோன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எக்ஸாம்பிள் Mauna Loa, Hawaii. ஓகேவா. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஸ்ட்ரக்சர் அண்ட் காம்போசிஷன் ஆஃப் வல்கனோ. அதாவது காம்போசிட் வெல்கனோ, வல்கானிக் டாம், அடுத்தது ஷீல்டு வெல்கனோ. நவ் வி ஆர் கோயிங் டு see about the distribution of earthquakes and volcanoes. Most earthquakes and volcanic eruption do not strike randomly but occur along the பிளேட் பவுண்ட்ரிஸ். ஓகேங்களா. ஸோ பிளேட் பவுண்ட்ரிஸ் அதாவது எப்பயுமே வந்து உடனே நடக்காது, அது வந்து திடீர்னு தான் வந்து உருவாகும்னு சொல்கிறாங்க. One such area in a circum-Pacific ring of fire where the Pacific plate meets many surrounding plates. The ring of fire is the most seismically and volcanically active zone in the world. ஸோ ரெண்டுமே வந்து இந்த இடத்துல இருக்குன்னு சொல்கிறாங்க இந்த பசிபிக் பிளேட்டில். The other distinctive major belts are mid-oceanic ridges, mid-continental belts and alpine Himalayan belt. இதில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த earthquake and volcanic process இருக்குன்னு சொல்கிறாங்க. The effects of volcanoes, constructive and destructive. These are the two types of effects of volcanoes. Constructive பார்த்தீங்க அப்படின்னா volcanic material enrich the soil fertility that promotes agriculture activity. ஸோ இது மூலயமா வர அந்த மெட்டீரியல்ஸ் மூலயமா சாயில் என்ன ஆகுதுன்னு சொல்கிறாங்கன்னா ஃபர்டைல் ஆகுது, அதனால் அக்ரிகல்ச்சர் நல்லா வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ கன்ஸ்ட்ரக்டிவ் நேம்லேயே இருக்குது, அப்போ வந்து அது என்ன பண்ணும், க்ரோத் தான் கொடுக்கும். ஸோ அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கு இந்த கன்ஸ்ட்ரக்டிவ் வெல்கானோஸ் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தென் இந்த ஹாட் வெல்கானிக் ரீஜியன் ஹெல்ப்ஸ் இன் ஜென்ரேட்டிங் ஜியோதெர்மல் எனர்ஜி. ஓகேவா. மெனி டார்மெண்ட் அண்ட் ஆக்டிவ் volcanoes are the most attractive tourist spot of the world. Most of the volcanic materials are used as பில்டிங் மெட்டீரியல்ஸ்க்கு இந்த வல்கானிக் வேஸ்ட்டை வந்து அங்கே என்ன பண்ணுறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. தென் இந்த மாதிரி ஹாட் வெல்கானிக் ரீஜியன் மூலயமா என்ன ஆகுதுன்னா ஜியோதெர்மல் எனர்ஜி, அதாவது அந்த ஹீட்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியும்னா ப்ரொடியூஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. அது யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க ஹீட் எனர்ஜிக்காக. தென் நெக்ஸ்ட் இந்த ஆக்டிவ் அண்ட் டார்மெண்ட் வெல்கனோஸை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் இருக்காது. ஸோ இது எல்லாமே வந்து ப்ரோஸ், அதாவது ப்ளஸ் வல்கானோஸில் இருக்குது. அதனால தான் இதை வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ்னு சொல்கிறோம். ஸோ டிஸ்ட்ரக்டிவ் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வல்கானிக் எரப்ஷன் காஸ் earthquake. ஓகேவா. தென் நெக்ஸ்ட் ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ், mudslides and rock fall. So lava can travel
very far and burn, bury or damage anything in its path. ஸோ லாவா ரொம்ப தூரம் அது ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது எந்த இடத்துலலாம் ஃப்ளோ ஆகுதோ அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து நிறைய டேமேஜை உருவாக்கிடும்னு சொல்கிறாங்க. The large amount of dust and ash makes breathing hard and irritating. ஸோ அந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு கொளுத்தி விட்டோம், குப்பையை கொளுத்தினோம் அப்படின்னாலே என்ன ஆகுது, நிறைய ஸ்மோக் உருவாகுது. அது மூலமாக நம்மள இந்த ஸ்மோக் ஏர் பொல்யூஷன் உருவாகுது. அதே தான் வந்து இந்த டிஸ்ட்ரக்டிவ் வல்கானோஸ் மூலியமாகவும் நமக்கு ஆகும்னு சொல்லலாம். தென் வல்கானிக் eruption கேன் ஆல்டர் த வெதரிங் கண்டிஷன் அண்ட் டிஸ்டர்ப் டிரான்ஸ்போர்ட் ஐலாண்ட் வல்கானிக் eruption இன் அண்ட் அரவுண்ட் த வல்கானிக் ரீஜியன். ஸோ நார்மலாக வந்து அந்த இடம் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னா அதோட வெதர் கண்டிஷனே என்ன ஆகும், மாறும் இல்லையா. நார்மலாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நல்ல கூல் ப்ரீஸை ஃபீல் பண்ணிகிட்ருக்கோம், பக்கத்தில் யாராவது எதையாவது வந்து பேர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட ஸ்மோக்கும் சரி அதோட ஆஷஸும் சரி இல்லை அது வந்து நம்மளோட அட்மாஸ்ஃபியரில் கலக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து ஒரு ஹீட் ஃபீல் உருவாகும். ஸோ அதுதான் வந்து வெதர் கண்டிஷன் அது சேஞ்ச் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட்டு நிறைய ஆஷஸோ இல்லை ஸ்மோக்கோ போச்சு அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டுக்கு அது என்ன ஆகும்னா இடையூறாக இருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ இன் அண்ட் அரவுண்ட் த வல்கானிக் ரீஜியன், அதாவது இது இந்த டிஸ்ட்ரக்டிவ் எல்லாமே வந்து அந்த வல்கானோஸ் பக்கத்துலேயோ இல்லை வல்கானோஸ் சுற்றி இருக்கிறதோ. ஸோ இப்போ நம்ம பார்த்த இந்த எர்த் குவாக், சுனாமி, வல்கானோஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் வல்கானோஸ் இது எல்லாமே கம்ஸ் அண்டர் எண்டோஜெனட்டிக் ப்ராசஸ். எண்டோஜெனட்டிக் ப்ராசஸ்னால் எர்த் இன்டர்னல். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்மளோட லெசன் டாப்பிக்கே பார்த்தீங்க அப்படின்னா லித்தோஸ்பியர் 1 எண்டோஜெனட்டிக் ப்ராசஸ் தான் இல்லையா. ஸோ நம்ம வந்து இந்த லெசனை வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ லித்தோஸ்பியர் 1 எண்டோஜெனட்டிக் ப்ராசஸ் தான். ஸோ அப்போ இன்டர்னலாக நம்ம லித்தோஸ்பியரில் என்னென்ன இதெல்லாம் அக்கர் ஆகுது, அதாவது எர்த் குவாக்காக இருக்கட்டும், தென் நெக்ஸ்ட்டு சுனாமியாக இருக்கட்டும், இல்லை வல்கானிக்ஸ் எரப்ஷனாக இருக்கட்டும், எதுனாலுமே. ஸோ இதுதான் வந்து நம்ம இந்த லெசனில் பார்த்தோம். தென் நெக்ஸ்ட்டு நம்ம லித்தோஸ்பியர் 2 எக்ஸோஜெனட்டிக் ப்ராசஸ் பார்க்கலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. ஃபர்தர் டாபிக்ஸை நீங்கள் ரெஃபர் பண்ணணும் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் டாபிக் பிளேலிஸ்ட்டை செக் அவுட் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.